பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே எழுந்தருளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையை நாம் காணவும், ஆமென், அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்கவும், அவரிடத்துல கிட்டி சேரவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை, 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 மகிமை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் தேவ பிரசன்னம் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக, ஆமென், தரிசனங்களை காணும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே கடந்து போகும்படியாக, கட்டவிழ்க்கப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் தேவனாயிருப்பீராக, நாங்கள் உம்மல் ஜனமாயிருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல துவக்க ஆராதனையில இந்த மணி நேரத்துல கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதல் நாளில அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூரமாயிருந்த நம்மை கர்த்தர் சமீபமாய் கர்த்தர் கொண்டு வந்தாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நீர் எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தர் என்னை மாற்றினபடினால உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டபடினால உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறபடினால உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்களா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆலய வாசலில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு எழும்புகிறது போல வேதத்தில் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஆலயத்தை உம்முடைய நதியினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஷக்கீனா மகிமையினால நிரப்புங்க. வஸ்திர தொங்கலினால ஆமென் வெளிப்பட்டது போல ஆமென் புகையை போல நிரப்பிட்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்கள் ஆலயத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தை நிரப்புவீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சரீரமே தேவன் தங்குகிற ஆலயம் என்று வார்த்தையின்படி எங்கள் ஆலயத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்போம். உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்போம். இந்த பாத்திரத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படணும். ஆவியானவர் நம்மை நடத்தணும். பரிசுத்த கரத்தினால நடத்தப்படணும். ஒரு தெய்வீக பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு நடத்தணும். ஆமென். ரிபாலா ராஜா நாம ரகலரா. ஆமென். முதலாவது கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்தரலாதிருப்பது எப்படி என்ற வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் இந்த மாதத்தில்
மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். காரியங்களை வாய்க்க செய்வார். நன்மையானதை கர்த்தர் தருவார். ஓ ரபா லரா தனா ராகா லரா தனா ராகா லரா தனா ரிகலா பரதா நாம ராகா லரா தனா. ஆமென். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நீர் எங்களை அழைத்து கொண்டு வருவீராக. இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை நீ ஒரு விசை தகுதிப்படுத்தும். ஒரு விசை எங்களை தகுதிப்படுத்தும். இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கும். இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இதோ வாசலண்டை நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடும்படி இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தாயின் கற்பத்திலே உருவாகுவதற்கு முன்னே அவரை ஆராதிக்கும்படி, அவரை சேவிக்கும்படி, அவருடைய ஜனமாய் இருக்கும்படி, ஒரு பரிசுத்த சந்ததியை பெறும்படிக்கு கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருந்தாரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்க சபையின் ஆராதனையை ஆவியானவரே நீர் நடத்தும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த விசேஷமான இந்த திருவிருந்து ஆராதனை நமக்கு உண்டு. அதை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட தனிப்பட்ட முறையில ஆண்டவரையோடு கூட ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படி தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக தீர்க்க தரிசனமாக கடந்து வரும்படி இங்கே செய்யப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறபடினால ஜோசுவானை ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, எங்களை தயவாக கூட்டிக் கொண்டு வந்ததுக்காக கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையில் மகிமைப்படும்படியாக, இந்த ஆராதனையில் உயர்ந்திருக்கும்படியாக அப்பா நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அசைபாடுவீராக. இந்த ஆராதனை நீர் அசைபாடுவீராப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் அசைபாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வல்லமை இறங்கி வருவதாக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நசராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்துக் கொண்டுங்கப்பா அப்பா. ஸ்தோத்திரம். வார்த்தையை ஆசீர்வதித்துக் கொண்டுங்கப்பா. வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும் ஆண்டவரே. கடந்து வருகிற வார்த்தையின் நிமித்தமாக ஒவ்வொருவரும் நீர் பேசுவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை கருத்தை கொண்டுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. திருவிருந்தனை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பீராக. ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் அசைபாடும்படியாக இந்த ஆராதனை கருத்தை கொண்டுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் மாற்றம் உயர்ந்திருப்பீராக. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமையுள்ள பிதாவே. ஆமென். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களை பாடி
அதிசயங்கள் தியானிப்பேன் அன்பரே இன்பமே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தியானிப்பேன் அதிசயங்கள் தியானிப்பேன் அன்பரே இன்பமே ஸ்தோத்திரம். அன்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட சத்துருவை ஜெயித்திட அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட சத்துருவை ஜெயித்திட அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். என் நண்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்தீரே ஸ்தோத்திரம். காத்தரத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்தீரே ஸ்தோத்திரம். காத்தரத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்துக் கொண்டீரே உன்னதரை சுதந்திரமே ஸ்தோத்திரம். செட்டைகளின் மலையிலே என்னை மறைத்துக் கொண்டீரே உன்னதரை சுதந்திரமே ஸ்தோத்திரம். என் நண்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் நண்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட சத்துருவை ஜெயித்திட அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட சத்துருவை ஜெயித்திட அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். என் நண்பரே இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் நண்பரே இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பு அது விலையேறப்பெற்ற ஒரு அன்பு. நம்முடைய வாழ்க்கையில பழகுவதற்கு இனிமையானவர் மாத்திரம் அல்ல, அவர் இன்பமானவராக இருக்கிறார். அவர் மதுரமானவராக இருக்கிறார். அவரை ருசி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பினால கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுதினமும் அன்பினால் கர்த்தர் நம்மை நிறைத்து நடத்தினார். இம்மட்டும் நமக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு தந்தார். அஞ்சிடாமல் வாழ்ந்திட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். பரலோக தேவனுடைய துணையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம்தான். ஆனா சிலர் தேவனுடைய ராஜ்யத்துல பலவந்தமாய் ஆண்டவரோடு கூட போராடி அவைகளை கேட்டு முன்னேறி செல்கிறத நாம் பார்க்கிறோம்.
கடந்த மாதங்கள் முழுவதும் அதரிசனமான கரங்களினால தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கொடிதான நேரங்கள் வந்த போதும் கர்த்தர் எளியவர்களை அவர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவரை நினைக்காமல் இருக்க முடியாது, அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தந்ததினால கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஆமென். ஜெபமும் துதியும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நிறைந்திருக்கும்படி இந்த சபையில கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் என்ற பாடல். முடிந்த எல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட கர்த்தரை பணிந்து கொள்ளுவோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முடைய இருதயம் உற்சாகப்படுவதாக, முக மலர்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, ஆவி நிறைவோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, அணுகன் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, அணுகன் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. தாவீது யுத்தத்திற்கு அவன் ஒருபோதும் பயந்து நிற்கவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது
பெலிஸ்தியன் விருத்த சேதனம் படாத ஒரு மனுஷன், அவன் பராக்கிரமசாலி உண்மைதான். ஆனால் சிறிய தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் நீ வருகிறாய், ஆனா நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கோலியாத் சொல்கிறான், இன்றைய தினம் உன்னை பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பேன்னு சொல்லுகிறான். திரும்ப தாவீது பதில் கொடுக்கிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தினுடைய பிணங்களை இன்றைய தினத்தில் ஆகாயத்து பறவைகளும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தருடைய நாமத்தினால அவன் நின்றதை நாம் பார்க்கிறோம். அவன் தேவன் ஒரு மனுஷனை எழுப்பும் போது சத்துருக்களை ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த பெலிஸ்தியன் கோலியாத்து செய்த காரியம், அவன் இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே சத்துரு வருவானை ஆண்டால், அவன் எல்லைகளுக்குள்ளே சத்துரு வருவானை ஆனால் கர்த்தர் நம்மை ஜெயிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவார். நம்முடைய எல்லைகளை விட்டு சத்துருவை துரத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால கர்த்தர் முன்னோக்கி கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். ஆமென். தாவீதுடைய கரத்திலே பட்டயத்தை நம்பி அல்ல, ஈட்டியை நம்பி அல்ல, ஆனா இயேசுவினுடைய நாமத்தினால ஆமென் தாவீது நின்ற போது அபிஷேகத்தினால அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கான சகல கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்தார். 7ஆம் பள்ளத்தாக்கிலே ஆமென் கோலியாத் வந்து நின்றதை தாவீது அறிந்து அன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மை எழுப்புவாரே ஆனால் அநேக சத்துருக்களை துரத்துவதற்கு, அநேக பலவான்களை துரத்துவதற்கு, நம்மோடு கூட வார்த்தையினால் வாக்குவாதம் பண்ணுகிற ஆமென் நமக்கு எதிராய் நிற்கிற சத்துருக்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. இந்த ஜூன் மாதத்தில் ஆமென் கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. நம்முடைய நாட்கள் விசேஷமான நாட்களாக கர்த்தரே மாற்றி தருவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆமென் நம்முடைய வாசல்களில், நம்முடைய எல்லைகளில் ஆமென் நம்மோடு கூட போராடுகிற எல்லா சத்துருக்களும் இன்றைக்கு முறிந்து விழுவதாக. ஆமென். சத்துருவின் தலை நசுக்கப்படுவதாக. ஒருவன் 1000 பேரும் 2 பேர் 10,000 பேரை துரத்தும்படி கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவாராக. நம்ம குடும்பங்களை கட்டி எழுப்புவாராக. நானும் தேவனும் இணைந்து சத்துருவை துரத்துவேன் என்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. இதே பல்லவி நாம் திரும்ப பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவாராக, நம்மை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவாராக. விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தில் போராட்டத்தின் வல்லமைகள், நம்மை அழிக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், ஆமென், நாம் மேற்கொள்ள முடியாதபடி தவிக்கிற காரியங்கள் இன்றைக்கே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால ஒரு ஜெயம் உண்டாவதாக. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, வேலே 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 வேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, வேலே 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 வேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, கரங்களை உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே.
இருக்கிறவர் பெரியவர். ஓ ராகா லாரா தானா ராகா லாரா தானா ராகா லாரா தானா. யுத்தத்திலே பழக்க வைக்கப்படாத போதோ கர்த்தர் அவனை எடுத்து வல்லமையாக பாவித்தது போல இன்றைக்கு இந்த மாதத்திற்கான ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை எங்களை ஆட்கொள்வதாக. தேவ வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. உன்னதத்தில் வருகிற ஒரு பலன் எங்களை நிரப்பட்டும். ஏற்கனவே பெற்றிருந்த வெற்றிகளை பார்க்கிலும் இனி பெறப்போகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் முன்குறித்த வைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசல்களை நீங்க சுதந்தரித்துக் கொள்ள போறீங்க. சத்துருவின் வாசல்களை நீங்க சுதந்தரித்துக் கொள்ள போறீங்க. ஓ ராகா லாபா ராதானா ராகா லாலா தானா ரிகா லாபா ராதானாமா ராகா லாலா தானா. எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் முறியடிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. கர்த்தர் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஓ ராகா லாலா தானா ராகா லாலா தானா ரிகா லாபா ராதா. கர்த்தர் கரத்துல கொடுத்த துதியின் ஆயுதத்தை எடுத்து உபயோகிக்கும் போது, நாவில கர்த்தரை உயர்த்தும் போது சத்துருக்கள் பின்னிட்டு விழுவார்களாக. சத்துருக்கள் முகம் கூப்புற விழுவார்களாக. ஓ ராகா லாபா ராதானா ராகா லாரா தானா. கோலியாத்தின் வல்லமைகள், கோலியாத்தின் ஆவிகள், ஆமென், முன்பதாக நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இன்றோடு இந்த மாதத்தில் முடிவடைவதாக. ஓ ராகா லாபா ராதானா ராகா லாலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவோ இல்லப்பா. நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அறியாத செல்வம் நீர் எப்போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீர் எப்போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. ஒரு ஜெபத்தோடு உம்மை விட்டா எதுவும் இல்லப்பா. கனப்படுத்தும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. யாரும் ஆண்டவரே, உம்மை விட்டா எதுவும் இல்லப்பா. உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிறப்பா, உங்க ஆசை தேவை நீங்கப்பா, வேண்டாம்ப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. முழு பலத்தோடு கூட என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இந்த நாட்கள்ல ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வார்த்தையின் ஆளுகைக்குள்ள, அந்த சபைக்குள்ள, அந்த துதி நிறைந்த ஒரு ஆராதனைக்குள்ள நாம் இருப்போமானால் தேவ பிரசன்னம் நமக்கு சமீபமாக கடந்து வரும். கடந்த நாட்கள்ல நம்ம தூரமா இருந்திருக்கலாம். நம்முடைய எண்ணங்கள்ல கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில குறைவுபட்டிருக்கலாம். ஆனா நம் பாடி துதி செய்யும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையே நாம் சார்ந்து கொள்ளும் போது, அவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை போதுமான அளவுக்கு நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் வரும்போதெல்லாம் தேவனிடத்தில் பலனான வார்த்தை உண்டு என்பதை நாம் விசுவாசித்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். மாம்சத்தின் மாம்சத்தினுடைய கிரியைகளை மாற்றி அமைக்கிற தேவனுடைய வெளிப்பாடுகளை கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம். பொதுவாக தேவனுடைய வார்த்தையானது எல்லாவற்றை பார்க்கிலும் அதிக வலிமை உள்ளதாக, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வார்த்தையினால கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அந்த வார்த்தை துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. கரங்களை அசைத்து சொல்லுங்க, நீர் வெளிப்படுகிற ஒரு நேரம் ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துகிற ஒரு நேரம் ஆண்டவரே, சத்துரு வெட்கப்படுகிற ஒரு நேரம் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையினால நான் மூடப்படுகிற ஒரு நேரம் இது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது நீங்கள் புதிய மனுஷராக இருப்பீர்கள், புதிய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள். சிருஷ்டிக்க வல்லமை உடையவராக இருக்கிறபடியினால நம்மை இன்னும் கர்த்தர் புதிதாக கூர்மையாக
எந்திரமுள்ள பற்களாக கர்த்தரமே வணைந்து கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அன்னைக்கு வேலைக்காரனுக்காக பரிந்து பேசினா ஒரு வார்த்தையாக சொல்லோ, என் வேலைக்காரன் பிழைத்திருப்பாண்டவரே. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இதை காண்கின்ற எல்லா உலகமும் செல்வமும் அழிந்து போனாலும் நீர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறீங்க. மழை வரும் என்று சொல்லப்பட்டு அந்த சூழ்நிலைகள் மாறி போகலாம். மனுஷனுடைய கணித்து வைத்திருக்கிற கணிப்புகள் மாறி போகலாம். ஜோசியக்காரருடைய அந்த வாக்குறுதிகள் மாறி போகலாம். ஆனால் வாக்கு மாறாத வார்த்தையில வல்லமை உள்ளவர், வலிமையானவர், பலனானவர் இன்றைக்கு எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. என் ஆசை நீங்க தான் ஆண்டவரே. என் தேவை நீங்க தான் ஆண்டவரே. என் சொந்தம் நீங்க தான் ஆண்டவரே. என் சொத்து நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு எல்லாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல தயவாய் முடிந்த எல்லாரும் நம்ம எழுமி நின்று ஒரு பல்லவியை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சித்து நான் இன்றோடு ஒளிந்தது மகனே. இசைக்கு சித்து நான் இன்றோடு ஒளிந்தது மகனே. ரகவோ தொடங்கி விட்டது, ரகவோ தொடங்கி விட்டது, ரகவோ தொடங்கி விட்டது. உனக்கு ரகவோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாகினே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாகினே. ரகவோ துணக்கு உண்டு, இது முதல் ரகவோ துணக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அந்த நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, அந்த நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும்
பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன். காத்திருப்பதே ஆலோசனை கர்த்தர். ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பூமி அடைக்கப்பட்டதை குறித்து கவலைப்படாதீங்க, வானம் திறந்திருக்கிறத குறித்து ஆமென் ஈசாக்கு தைரியமா இருந்தது போல ஆமென் இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. ஆமென். விதைக்கிற காலம் முடிந்த பிற்பாடு ஒரு பஞ்ச காலத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அறுவடையில முந்தி பங்கு பெறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவன் பிந்தி விதைகளை விதைத்தான், ஆனா முந்தி பலனை பெற்றுக்கொண்டார். தேவ ஜனத்திற்கு கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன். ஆமென். பஞ்ச காலத்துல தண்ணீரை குறித்து வயல்ல நீர் பாய்ச்சுவதற்கு ஒருபோதும் அவன் கலங்கி போய் நிற்கல. கர்த்தரே அதற்கு நீர் பாய்ச்சினா, கர்த்தரே அதற்கு நீர் பாய்ச்சினா. ஒரு தண்ணீர் பிரச்சனையாக இருக்கவில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற சூழ்நிலையில ஒரு பிரச்சனையாக இராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. கர்த்தர் உங்களுக்கு துணையாளராக இருப்பா. ரெகபோத்தின் அனுபவத்தை கர்த்தர் தருவா. ரெகபோத்தின் அனுபவத்தை கர்த்தர் தருவா. எசேக்கின் அனுபவம், சித்னாவின் அனுபவம் முடிந்து போய் ஒரு ரெகபோத்தின் அனுபவத்தை கர்த்தர் தருவா. கர்த்தர் தருவா. கர்த்தர் தருவா. ஆமென். அன்றைக்கு அந்த பஞ்ச காலத்தில் ஆமென் துறவுகளை தேடி கிணற்று தண்ணீரை தேடிக்கொண்டு அநேகர் அலைந்து கொண்டு போனார்கள். ஏனால் பஞ்ச நேரம் வந்தபோது ஆமென் கிணறு கூட மண்ணோடு மண்ணாக அது மூடி கிடந்தது. எந்த துறவும் கண்ணுக்கு எதிராக தெரியவில்லை. அவன் தோண்டின நேரத்தில் வேலைக்காரர்கள் தோண்டும் பொழுது ஏசேக்கின் அனுபவம் உண்டானது. அடுத்தது அதுவும் தாண்டி சித்னாவின் ஒரு அனுபவம் வந்தது. அதிலும் காட்டிலும் அநேகர் அவனை எதிர்த்தார்கள். ஆனால் ரெகபோத்தின் அனுபவத்தை வந்தபோது ஒருவனும் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் ரெகபோத்தின் அனுபவத்தை தந்தார். ரெகபோத்தின் அனுபவத்தை கர்த்தர் தந்தார். நல்ல ஆவில நிறைந்து எனக்கு ஒரு ரெகபோத் அனுபவம் உண்டு, எனக்கு ஒரு ரெகபோத்தின் அனுபவம் உண்டு. இந்த மாதத்துல கர்த்தர் வைத்திருக்கிற ரெகபோத்தின் அனுபவங்கள் உண்டு. ஒருவனை எதிர்த்து நிற்க கூடாதபடி கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதித்தார். பழுகவும் பெருகவும் பண்ணும்படி 100 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி அவன் தண்ணீரை துறவுகளை கர்த்தரை உண்டு பண்ணி அதை ஆசீர்வதித்தார். அந்த துறவு மூடி போடப்படுவதற்கு காரணம், கண்டுபிடிக்க முடியாதபடி போனதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு கொடிய பஞ்சம். எல்லாம் மண்ணோடு மண்ணாக மூடி கிடக்கிறது. ஆகவேதான் அவர்கள் கிணறு தோண்ட வேண்டியதாக இருந்தது. அதை கண்டுபிடிக்கும்படி ஈசாக்கு அலைந்து போகும்போது, கண்டுபிடிக்கிறது ஒரு அரிதான ஒரு காரியம். ஆனா அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் குடிபெயர்ந்து போன போது முதலாவது தேவனுக்கு அவன் பலிபீடத்தை கட்டினான். எங்கெல்லாம் ஆபிரகாம் கடந்து போனானோ அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டினான். அது பக்கத்துல ஒரு கூடாரத்தை போட்டா, அது பக்கத்துல ஒரு கிணறை தோண்டினா. இப்போ ஈசாக்கு போய் அந்த கிணறை கண்டுபிடிக்கணும்னா எங்க பலிபீடம் இருக்குதோ அங்க கிணறு இருக்கும். எங்க பலிபீடம் இருக்குதோ அங்க கிணறு இருக்கும். எங்க தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அங்க விடுதலை இருக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமா இருக்கிறதோ அங்க நீரூற்றின் அனுபவம் இருக்கும். எங்கெல்லாம் பலிபீடம் கட்டி ஆபிரகாம் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டானோ அங்கே நீரூற்றின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருந்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்துல தேவ சன்னிதானத்துல வந்திருக்கிற நீங்கள் கண்டுகொள்ளாததை கண்டுகொள்வீர்கள். இனி தேடி அலைவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து நடத்த போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். இந்த ஜூன் மாதத்துல 30 நாட்கள்ல நீங்க உங்க
பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால், தேவனுடைய பராக்கிரமத்தினால், தேவனுடைய ஆவியினால் சகலவற்றையோ பெற்றுக்கொள்ளும்படி திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவ சன்னிதானத்துல, தேவ பிரசன்னத்துல தேடி வந்திருக்கிற உங்க கிணற நீங்க கண்டுகொள்வீங்க. உங்க ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவா. உங்களுக்கான ஆசீர்வாதங்களை திறந்து தருவா. பலிபீடத்துக்கு முன்பதாக நிற்கிற தேவ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிற உங்க வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை நிறைவாய் கர்த்தர் தருவா. தேவ பிரசன்னம் உள்ள இடத்துல தங்கி தாபரிக்க ஆபிரகாமே போல ஈசாக்கு எழும்பி நிற்கிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எத்தனை நல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்றீங்களா? இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசமும் செவிகள் திறந்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் காண முடியும். மரியாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக நம் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனை குறித்து அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோமே. உலகத்தில் 2 ஞானங்கள் இருக்குது. ஒன்று ஆதாமின் மூலமாக நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மூலமாக உண்டான அறிவு. இன்னொன்று தேவன் தருகிற கர்த்தரை குறித்த அறிகிற அறிவினால நாம் வந்திருக்கிறோம். இந்த உலக மனுஷர்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல ஆதாம் அறிகிற அறிவினால அவர்கள் எல்லாரும் வெளியில இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால நாம் வந்திருக்கிறபடினாலதான் அவன் நம்மை தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தர் மீது நம்பிக்கை உடையவர்களாக அரணான ஆமென் தேவ சமூகத்துக்கு திரும்பும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு. அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தான் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவை நமக்கு தேவனுடைய வெளிப்பாடு. நமக்கு தேவை எதை கண்டுகொள்ள வேண்டுமோ அதை கண்டுகொள்வதற்கான வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. வனாந்திரத்தின் பாதையில ஈசாக்கு கடந்து சென்ற போதோ கர்த்தரை அறிந்திருக்கிறபடியினால கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின அறிவு வித்தியாசமானதாக இருந்தது. மற்றவர்கள் இவனை தேடி வந்தாங்க. எசேக்கின் அனுபவத்தில் இவனை தேடி வராங்க. சித்தனாவின் அனுபவத்தில் தேடி வராங்க. மற்ற புற ஜாதிகளும் நம்மை தேடி வரும்படி இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஆமே. நம்மை எதிர்த்தவர்களோ நம்முடைய சார்பில் வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெகோபோத்தின் அனுபவம் மாத்திரம் அல்ல, அதிலிருந்து பெயர்ந்து போய் பெயர்சபாவுக்கு போய் அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தனிப்பட்ட முறையில் பலிபீடத்தை கட்டி எழுப்பினான். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இஸ்ரவேலின் ராஜாவே, எங்கள் தேவனாய் இருக்கிற கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம்ப்பா, எங்க வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. மட்டும் நீங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க. நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்தாரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலெல்லாம் கர்த்தர் கூட இருந்து நம்மோடு கூட இருந்தாரு. அவருடைய கரம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வந்தது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே விழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரு. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரே மனதாக, ஒரே ஆவியாக ஆமென் கர்த்தருக்கு ஆமென் ஆராதனை செய்யும் போது அங்கே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே மனதாக, ஒரே ஆவியாக, ஒரே சிந்தையாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய வார்த்தையை கேட்டு பழகும்படி நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆராதனை உமக்குத்தான் ஆண்டவரே, எங்க கனம் உமக்குத்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னை யார் என்று அறிகிறார்கள்? அப்போ சீமோன் பேதுரு, நீ நசரனாகி இயேசு கிறிஸ்து என்கிறதை அறிகிறேன் என்று சொன்னபோது, உனக்கு மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் உனக்கு வெளிப்படுத்தினது என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து கர்த்தர் தருவாராக. அவருடைய வார்த்தையினால நாம் தேற்றப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவையான வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு வசனத்தின் மீது, தேவன் மீது ஒரு தாகத்தையோ ஆமென் தவிப்பையோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. கடந்த 5 மாதத்தை பார்க்கிலோ இந்த மாதத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தாத அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படி, நாம் தரிசித்து நடக்கும்படிக்கு, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைத்திருக்கும்படி, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படிக்கு, ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் தரும்படிக்கு, ஒரு விஷயம் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை சில நிமிடங்கள் மாத்திரம் பேசி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நல்ல ஆவியில நிறைந்து ஆமென் இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்பாட்டை தரும்படி அவருடைய கரத்தின மீது வைப்பாராக, அவர் கரத்தின மீது வைப்பாராக. ஓ ரபா லரா தன ரக லரா தன ரக லரா தன புதிய பாஷைகளை எங்க நாவில தாங்காண்டவரே. கர்த்தர் எங்க கண்களுக்கு முன்பதாக வெளிப்பாட்டின் அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. ஆமென். தேடி கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரை கண்டுகொள்கிறவன் எல்லாவற்றையும் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஓ ரபா லரா தன ரக லரா தன ரக லரா தன நன்மையானதை கண்ணும்படி, நன்மையானதை காணும்படி ஆமென் கர்த்தர் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. ஆமென். இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த இரத்த மாம்சத்தின் வாழ்க்கையின்படி அல்ல, இன்றைக்கு உம்மோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் எல்லாமே நீங்க ஆண்டவரே.